ஹலோ மச் வணக்கம் வெல்கம் நமஸ்காரம் டு மல்டி டைம் vlogs கோல்டன் ரீல்ஸ். இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா வீடு. இது இல்லை, இந்த வீடு. ஸோ இந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல் மூவி டைரக்டட் பை பாலு மகேந்திரா சார் அண்ட் 1988 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் வீடுங்கிற ஒரு மூவி. இதோட ஒன்லைன் அப்படி என்னன்னா ரொம்ப சிம்பிள். ரெண்ட்டுக்கு வீடு தேட போய் நீயமா ரெண்டுக்கு வீடு தேடுற, சொந்தமாகவே வீடு கட்டிடலாமே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு இந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனில் வராங்க, சரி சொந்தமாக வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற. ஸோ அந்த சொந்தமாக வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஃபேஸ் பண்ணுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி சொல்லும் ஒரு கதை தான் வீடுங்கிறது. ஓகேயா? அண்ட் இது வந்து ஜென்ரலாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளஸ் உமன் பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா ஒரு உமன் இந்த சொசைட்டியில் என்னென்ன விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறா, லைக் நேச்சுரல் வேஸ் இருந்தாலும் சரி, சொசைட்டி பேஸ்டான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அந்த கதையே. பாலு மகேந்திரா சார் அண்ட் அகிலா மகேந்திரா அப்படிங்கிற மேம் தான் எழுதியிருக்காங்க. காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் இவங்க அண்ட் பானுச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு. ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது இவர் எந்த இப்போ இருக்கிற எந்த படத்துலையுமே இவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆக்சுவலாக இவர் தான் இவர் அண்ட் அர்ச்சனா மேம் இவங்க தான் இவங்க. ஓகேயா? அண்ட் இன்னொரு கேரக்டர், ஒன் ஆஃப் தி லவ்லி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா, சொக்கலிங்க பாகவதர் ஐயா. அண்ட் தி மோஸ்ட் லவ்லி கேரக்டர் இன் திஸ் மூவி அவர் தான். அண்ட் மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா சார் ஒரு ஸ்கோர் போட்டிருப்பாரு அந்த படத்துல. ஒரு அந்த மாதிரி இருக்காருமா. இந்த ஒரு ஸ்கோர் தான் வித் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் தான் அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாத்தா கேரக்டர் இருக்கும். இந்த தாத்தா கேரக்டர் பார்த்துட்டு நமக்கும் இப்படி ஒரு தாத்தா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உருவாகும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லலாம், எவ்ரி ஒன் வில் லைக் ஹிம். சாரி, லைக்குங்கிறத விட லவ் ஹிம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாத்தா கேரக்டர். நான் என் அப்பா கிட்ட போய் சொன்னப்பா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு என் அப்பாவும் அதை சொன்னார், டி அதில் ஒரு தாத்தா கேரக்டர் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த கேரக்டர் சத்தியமாக பிடிக்கும். அண்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் இஸ் டூ நைஸ். டூ நைஸ். அதாவது அவங்க வந்து லவ்வில் தான் இருப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டான லவ்வாக இருக்கும். அண்ட் அவங்க நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாலி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இல்லை, மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல லைக் அந்த ஒரு விஷயம் தான் இல்லை. மற்றபடி தே ஆர் என்ன சொல்லலாம், தே ஆர் கப்புள், தே ஆர் என்ன சொல்லலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த லவ் ஸ்டோரி அவங்களோடது. அண்ட் இவங்களுக்காக இவங்க விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இவங்களுக்காக இவங்க விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சண்டை போகிறதா இருந்தாலும் சரி, லைக் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த படத்தில் இந்த அக்கா கேரக்டர் இருக்கும், சூப்பராக இருக்கும். அற மாதிரி கனி வாட்ச்மேன் அவன் தான் பணக்காரன், சுரண்டி போய்க்கிற சாதி. அவன் புத்தி அப்படித்தான் போகும். உனக்கு என்ன ஆச்சு? வாட்ச்மேன் போயே மாமா வேலை பாரு. அற மாதிரி கனி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம் சூப்பரான ஒரு அக்கா கேரக்டர் அது. அண்டு நேச்சுரல் லைட்ஸ் வச்சு எப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுக்கலாமோ அப்படி எல்லாமே இந்த படத்தில் எடுத்திருப்பாரு. அதில் ஒரு ஹீரோயின் வந்து லைக் ஜன்னல் பக்கம் உட்காந்துருப்பாரு, சன்லைட் அடிக்கும், செம்மையாக இருக்கும் அந்த ஷாட்டு. சீரியஸ்லி சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டு, நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஷாட் ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம் பார்த்துட்டு, நான் இப்போ தான் அதை பற்றி போடுறேன். நான் டெக்னிக்கலாக எனக்கு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு எனக்கு அறிவில்லை. பட் என்ன சொல்லலாம், லைக் ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் சரி, டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்க. நார்மல் லைட்டிங்ஸ் வச்சு, அதாவது சன்லைட் லைக் ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் இருக்கிற லைட்ஸு, ஆஃப்டர்நூனில் இருக்கிற அந்த ஒரு லைட்டிங் எஃபெக்ட் இதெல்லாம் வச்சு தான் அந்த படமே ஃபுல்லாகவே எடுத்திருப்பார். அண்டு சூப்பராக இருக்கும் அந்த படம். லைக் ஃப்ரேம்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் வச்சுருக்கிறதாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை, லைக் எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் அந்த மாதிரி நேச்சுரலாக. ஆனால் என்ன அப்படின்னா அந்தந்த டைமில் எடுத்தால் தான் அந்த ஷார்ட்டெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நீ 4 மணிக்கு வைக்கிற ஷார்ட்டு ஒரு 4:30 இல்லை ஒரு 4:45 வச்ச அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அந்தந்த டைமிங் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அந்த டைம் எப்படி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் அதெல்லாம் யோசிக்கும் போது
இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணிட்டு படம் முழுசாகவே நிறைய விஷயங்கள் போகும். ஸோ அந்த சொன்னாலே நேச்சுரல் அண்ட் சொசைட்டி நேச்சுரல் அப்படின்னா சொல்லாத நேச்சர் ரிகார்டிங்கான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும் நம்ம வீடு கட்டுறதுல. அண்ட் சொசைட்டி பேஸ்டான ஒரு உமன் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதுல இந்த சொசைட்டி அதை எப்படி பார்க்குது, இந்த சொசைட்டி அதை எப்படி பார்க்குதுன்னா லைக் ரெண்டு விஷயம் இருக்குது, நல்லாவும் பார்க்கும் கேவலமாகவும் பார்க்கும். ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சொந்தமாக வீடு கட்ட ஆசை உள்ளவர் எல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அண்ட் ஒரு உமன் இதுக்காக ட்ரை பண்ணி எடுக்கணும்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து ஃபீல் வந்து வேறு மாதிரி கொடுக்குது. சூப்பராக இருக்கும். அண்ட் என்ன சொல்லலாம், நான் ரொம்ப டெப்த்தாக போக நான் விரும்பலை. யூடியூப்ல இந்த படம் இருக்குது, நான் யூடியூப்ல அந்த படத்தை பார்த்து நீங்களும் போய் படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, சூப்பர்பான ஒரு மூவி இது. அண்ட் அவங்க என்னன்னா வீடு கட்டுறது தான் லைக் ஹீரோயினோட பிளான். ஏன்னா லேண்ட் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும், வீடு கட்டுறது தான் பிளான். அதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபண்ட் இஷ்யூஸ் அந்த சரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அண்டு மை ஃபேவரட் ஷார்ட் வந்து கிளைமேக்ஸ் தான். 82 வருஷமாக ரெண்டட் ஹவுஸில் இருந்துட்டு 83வது வயசில் அவர் சொந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் கட்டின சொந்த வீடு, அது பார்க்க போகிறதுக்கு ஒரு சீன் இருக்கும். 82 வருஷம் யூ வில் பி இன் அ ரெண்டட் ஹவுஸ். ஸோ 83வது வருஷம் அவர் சொந்த வீட்டில் என்ட்ராக போகிறாரு. ஸோ அந்த ஃபீல்டில் தான் அந்த படம், அந்த ஷார்ட்டே பயங்கரமாக இருக்கும். அது 83வது வயசில் பாரு. ஆனால் அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டெல்லாம் கிடையாது, வெறும் செங்கல் சிமெண்ட் வச்சு அந்த ஒரு சிமெண்ட் பூசுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் இருக்கும் இல்லையா, வயரிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கான குழியெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வீடு செட்டப், அந்த வீடு அப்படி தான் இருக்கும். அந்த வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீடு ஃபுல்லாக மண் கல் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த தாத்தா வந்து அந்த வீட்டை பார்க்க போகிறாரு. 82 வருஷமாக ரெண்டட் ஹவுஸில் இருந்த ஒரு மனுஷன் 83வது வயசில் அவர் சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாரு. அந்த ஷார்ட்டில் அது தெரிஞ்சிடும். செருப்பு கழட்டிட்டு வெளியெல்லாம் வைக்க மாட்டார் காலை, செருப்பு மேலே அந்த காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராவார். எனக்கு அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்டு அது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு ஒவ்வொரு ரூமையும் ஒரு சின்ன குழந்தையோட அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது கிடைக்கணும். குழந்தை எந்த அளவுக்கு ஒரு குழந்தை மூஞ்சில் ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் அவர் ஒவ்வொரு ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பார். அண்ட் மொட்டை மாடியெல்லாம் போய் பார்ப்பார். அவர் இப்போ அவ்வளோ சந்தோஷத்தில் மொட்டை மாடியெல்லாம் போய் பார்ப்பார், ஒவ்வொரு ரூமையும் பார்ப்பார், ஒவ்வொரு ரூமையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. அண்ட் அதில் ஒரு ஷார்ட்டு வரும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அதில் ஒரு ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பால்கனி சைடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் நம்ம வேற உலகம் வீடு இந்த ஃப்ரேம் இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா வெளி உலகம் தெரியும். ஸோ இவ்வளோ எனக்கு அந்த ஷார்ட்டு அவர் போயிட்டு அந்த பால்கனி, அதாவது இன்கம்ப்ளீட் விண்டோ வர ஸ்பேஸ் அது நினைக்கிறது, அங்கே போய் அவர் நின்றுட்டு அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லலாம், இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்து நம்ம வெளி உலகத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ நம்ம சொந்த வீட்டில் இருந்து நம்ம வெளி உலகத்தை பார்க்குறோங்கிற மாதிரி அந்த ஒரு ஷார்ட் அந்தளவுக்கு அது டிஃபைன்டாக இருக்கும். அது ஸோ என்ன சொல்லலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படம் சீரியஸ்லி. லைக் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வர சீனு தான் அது, கிளைமேக்ஸ் கிடையாது, கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வர சீனு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம், ஒரு ஹோல்சமான மூவி. ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அந்த படம். ஸோ எல்லாரையும் என்ன சொல்கிறேன்னா போய் இந்த வீடு படம் பாருங்கள், சீரியஸ்லி நைஸாக இருக்கும். ஒரு மூவி பஃபாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்குறீங்கன்னா ஹோல்சமாக இருக்கும் இந்த படம். இந்த மாதிரி கொஞ்சம் பழைய படங்கள்லாம், நல்ல நல்ல படங்கள், கேவலமான படங்களாக இருந்தாலும் அதை பற்றி வந்து சொல்லலாம். ஸோ நல்ல நல்ல படங்கள் லைக் இட் மேபி மலையாளம், இட் மேபி இங்கிலீஷ், இட் மேபி தமிழ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு I just want to share what I felt, that's all. Okay, yeah. So that's all my people. And இவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe to Mallu Times Vlogs. Live the life, love the life, love you all. Bye. Peace out. Cinema is not an entertainment for me. It is a therapy.